வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. போன வாரம் நம்ம எங்கே விட்டோம்? திலகவதியாருக்கு ரொம்ப வருத்தம். 31 வயதுல போன தம்பி 51 வயதாகிறது, இன்னும் திரும்பவில்லை. இதுல வேற ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. திலகவதியார் தன் தம்பிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாராம். தன் அக்காவிற்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கு வேண்டாம் என்றுதான் அவர் துறவியாக போனார் என்றும் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் 20 வருடங்களாக சகோதரனை பார்க்கவில்லை. அதனால சிவனே அவளுடைய கனவில் வந்து முற்பிறவியில் என்னை அடைவதற்காகவே தவம் செய்தவன் உன் தம்பி, ஒரு விளையாட்டாக தான் அவருடைய புகழை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தான் விளையாடுகிறோம், கண்டிப்பாக அவரை நாம் ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவளுடைய கனவுல. அதுக்கேற்ற மாதிரி தர்மசேனருக்கு ஒரு சூளை நோய் வயிற்றுல வந்துடுறது. வயிற்று வலி, அடங்காத வயிற்று வலி, தாங்க முடியாத வயிற்று வலி. அதற்காக சமணர்களும் ஒன்றும் சாதாரணமானவர்கள் கிடையாது. அவர்கள்கிட்டையும் நிறைய வைத்தியங்கள் இருக்கிறது. மந்திரங்கள் சொல்லி, அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நீரை அவர்கள் கொடுப்பார்கள். மயில் பீலியால் உடம்பையெல்லாம் தடவி கொடுப்பார்கள். அதெல்லாம் அவர்களும் செய்து பார்க்கிறார்கள். இது சிவன் கொடுத்த வலி அல்லவா, அவன் நினைத்தால் தானே அது சரியாகும். வயிற்று வலி சரியாகவே இல்லை. துடிக்கிறார் மருள் நீக்கியார். அவர் மருள் நீக்கி இல்லை எப்பொழுது, அவர் தர்மசேனர். துடித்து துடித்து போகவும் ஜைனர்கள் என்ன பண்ணாங்க, சமணர்கள் தங்களுடைய அந்த முயற்சியை விட்டுட்டாங்க, இவருக்கு சரியாகல அப்படின்னுட்டு. இப்போ அவர்களும் முயற்சி செய்யவில்லை, வலியும் குறையவில்லைன்னும் போதுதான் அவருக்கு தன் தமக்கையின் ஞாபகம் வருகிறது. அக்காவை ஒரு முறையாவது பார்த்து விட வேண்டும். தனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு மனிதரை அனுப்புறாரு அக்கா கிட்ட, இந்த மாதிரி வயிற்று வலி தாங்கலைன்னு. அக்கா ரொம்ப வருத்தம் தான் படுறா, ஆனாலும் நான் சமண படுகைக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. அவள் சொன்னது அவருக்கு புரியுறது, ஏன்னா அக்கா சிவன் கோயிலை விட்டு வெளியில வரமாட்டான்னுட்டு. வலியோ தாங்க முடியல, ஏதாவது ஒரு முடிவே வந்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு துடித்து துடித்து போறதுனால அவர் என்ன பண்றாரு, மறுநாள் விடியற்கார்த்தால அதே நம்பிக்கைக்குரியவரை கூப்பிட்டு கொண்டு யாரும் அறியாமல் தன்னுடைய அந்த சமணத்துக்குண்டான அத்தனை பொருட்களையும் வைத்து விட்டு அக்காவிடத்தில் சென்று விடுகிறார். அக்கா அப்போ கோவில் இருக்கா. அக்காட்ட போய் அவருடைய பாதத்தில் விடுகிறார். அக்கா சொல்றா, விபூதி கொடுக்குறா, அந்த விபூதியை போட்டுக்கோ, அதோ அந்த சிவனிடத்தில் சரணடை அப்படின்னு. அந்த சிவனை பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு பாடல்கள் வாயிலேந்து கரை புரண்டு ஓடி வருகிறது. நான் ஒன்று சொல்லணும், பர்சனல் எல்லாம் ரொம்ப பேசுறது இல்லை, ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி வரும். என்னென்னா, நாங்கள் சின்ன வயதில் இந்த டிவியோ அந்த ரேடியோ வானொலி இந்த தொலைக்காட்சி இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் வாசல் பக்கம் ஏதோ ஒரு கோவிலில் உபன்யாசம் நடந்து கொண்டே இருக்கும். பெற்றவர்கள் கண்டிப்பாக அனுப்பி விடுவார்கள். சில சமயம் 1 மாதம் கூட நடக்கும். அந்த மாதிரி உபதேசங்கள்லாம் உபன்யாசங்கள்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் இன்று சொல்கின்ற இந்த உபன்யாசங்களில் வரும் செய்யுள்களையோ பாடல்களையோ நீங்கள் திரும்பி படிப்ப போவதில்லை, உங்களுக்கு அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கிடைப்பது அரிது. அதனால ஒரு முறையாவது நாங்கள் சொல்லும் இந்த செயல்களையோ இந்த பாடல்களையோ காதார கேளுங்கள் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அவர்கள் முக்கால்வாசி எல்லாருமே சொல்வார்கள். அதேதான் இன்றைக்கு நான் செய்ய போகிறேன். ஏன்னா நமக்கே தெரியும், தேவாரத்தினுடைய 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளுமே திருநாவுக்கரசர் பாடியது. அதிலும் அவர் பாடிய அந்த முதல் பாடலே இறைவனிடத்துல என்னுடைய வயிற்று வலியை எப்படியாவது சரிசை அப்படின்னு சொல்லி பாடிய பாடல் தான். நல்ல அருமையான தமிழ் பாடல். நான் ஒரு முறை அந்த பாடலை படிக்க போகிறேன். நாம் எல்லோரும் ஒரு முறை கேட்போம். கூற்றாயினவாறு விளக்க கிளீர், கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்து உரை அம்மானே. எவ்வளவு ஒரு
இனிமையான தமிழ் எவ்வளவு ஒரு புரிந்து கொள்ற மாதிரி இருக்குன்னா, நம்மளுடைய தேவாரங்கள், திருவாச்சகம், 4000 திவ்ய பிரபந்தம், இப்படி பலதும் இருக்கிறது. அத்தனையும் தூய தமிழுக்கு உண்டானது. அவர் பதிகங்கள் அப்படின்னு பாடினாரு. இந்த பதிகங்கள் அப்படின்னா என்னன்னா, செய்யுள்கள், 10 செய்யுள்கள் சேர்ந்தது ஒரு பதிகம். அந்த மாதிரியாக அவர் 10ம் பாடும்போது, 2வது பாடும்போதே வயிறு வலி கொஞ்சம் குறையற மாதிரி இருக்கு. 10வது பாடல் பாடும்போது வயிறு வலி முதலே போயிடுறது. அதோடு அவருடைய அந்த தூய தமிழுக்கு மெச்சி அந்த இறைவன் அவருக்கு திருநாவுக்கரசரே அப்படின்னு ஒரு பட்ட பெயர் கொடுத்து அவரை கூப்பிட்டானாம். திருநாவுக்கு அரசர் அப்படின்னா என்னன்னாக்கா, மிகச்சிறந்த பாடல்கள் பாடுபவர்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கிங் ஆஃப் டிவினிட்டி, அதாவது அரசர் எதுக்கு, நல்ல ஒரு பக்திக்கு அரசர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்தது பாடி முடிச்சிட்டாரு, அந்த இறைவனிடத்துல சேர்ந்துட்டாரு. இப்போ மருள் நீக்கியார் என்னவாயிட்டாரு, திருநாவுக்கரசர் ஆயிட்டாரு. இனிமே அவர் திருநாவுக்கரசர் தான், தர்மசேனர் இல்லை இனிமேருந்து. அக்காவும் தம்பியும் இணைந்துட்டார்கள். மறுபடியும் அவர்களுடைய சிவத்தொண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். அக்கம் பக்கம் இருக்கிற சிவன் கோயில்களுக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க சமணர்களுக்கு விஷயம் தெரிந்து போத்து, இந்த மாதிரி அவருடைய வலி சரியா போயிடுத்து. இன்னொன்னு அவர் சைவத்துக்கு மாறிட்டார். அந்த ஊரினுடைய சக்கரவர்த்தி மகேந்திரவர்ம பல்லவன், அவன் சமணன். அந்த எல்லாருக்குமே எப்படின்னா, ராஜா தங்களுடைய மதத்தை சேர்ந்தால் ஒரு பெருமை இருக்கும், பல காரியங்களை சாதித்து கொள்ளலாம். இப்ப இவர்களுக்கு என்ன பயம் வந்துடுத்துன்னா, நம்ம சரி பண்ணாத வயிற்று வலியை அங்க சிவன் சரி செய்துட்டார். ராஜாவுக்கு விஷயம் தெரிஞ்சு தானும் அதன் பால் ஈடுபாடு கொண்டு மறுபடியும் அவரும் சைவத்துக்கு மாறிவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற பயம் அந்த சமணர்களை பிடித்து கொண்டது. நேர ராஜா கிட்ட போறாங்க. ராஜா, அவன் பொய் சொல்லி வயிற்று வலின்னு சொல்லி இங்க நாங்க செய்த எந்த சிகிச்சையும் சரியாகவில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுடைய தமக்கையே போய் சேர்ந்து விட்டான். அங்க போயிட்டு வலி சரியா போயிடுத்து அப்படின்னு ஒரு பொய் நாடகம் நடித்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறிவிட்டான். இதன் மூலமாக அவன் இந்த சமணத்தினுடைய வைத்தியத்தையும் சமண மதத்தையும் இழிவுபடுத்தி விட்டான். அவனை நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் அப்படின்னு போட்டு கொடுத்துறார்கள். ராஜாவுக்கு என்ன இருந்தாலும் தன்னுடைய மதம் இல்லையா, அதனால அவருடனே கூப்பிட்டுன்னு அமைச்சர்களை அனுப்புறாரு. அமைச்சர்கள் வருகிறார்கள். இவருடைய இந்த நடத்தையெல்லாம் பார்த்துட்டு, அவருடைய வேஷத்தை எல்லாம், அவருடைய நம்பிக்கை, அந்த முகத்துல ஒளியெல்லாம் பார்த்துட்டு அமைச்சர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். இவரை கூப்பிட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் 10 பாடல் ஒரு பதிகம் பாடுறாரு. என்னன்னு பாடுறாரு தெரியுமா, நாமார்க்கும் குடியெல்லோம் யமனை அஞ்சோம் அப்படின்னு அவர் பாடுறாரு ஆரம்பிச்சு. அதாவது என்னன்னா, சிவனை வணங்குகின்ற நாங்கள் இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்திக்கும் பயப்பட மாட்டோம். அவனுடைய அந்த மெல்லிசான அந்த கால்கள் இருக்கு இல்லையா, பூ மாதிரியான அந்த கால்களை மட்டும்தான் நாங்கள் சரணடைவோம், வேறு யாருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாடுறாரு. கூட வரவர்கள் சொல்றாங்க, தயவு செய்து வாருங்கள், அரச கோபத்துக்கு ஆளாகாதீர்கள், எங்களையும் ஆளாக்காதீர்கள், வாருங்கள்னு உடனே அவருக்கு புரியுறது, நம்மளால இவர்களுக்கு கஷ்டம் வந்துடும்னு. சரி போகலாம் அப்படின்னு அரசனிடத்துல கிளம்பி போறார். அப்படியே இழியறது அந்த சமணர்களுக்கு. ஏன், அவர் போட்டிருக்காரு காவி உடை, அப்புறம் உடம்பெல்லாம் திருநீர், அப்புறம் கோபாராதா. உடனே ராஜா கேட்கிறாரு, நீங்க சைவத்துக்கு மாறிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம், நாம் சைவத்துக்கு மாறினோம், நாம் சமணத்தை துறந்தோம், நாம் தர்மசேனர் என்ற அந்த பெயரையும் துறந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ராஜாவுக்கும் கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. என்ன மாதிரி இவருக்கு நம்ம தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு. என்ன தண்டனை, சுண்ணாம்பு களவாயின்னு ஒன்று உண்டு. கொதிக்க இருக்கும் அந்த சுண்ணாம்பு, கிட்டக்க யாராலையும் போக முடியாது. அப்படியே தண்ணி விட்டா அந்த சுண்ணாம்புல தளன்னு கொதிக்கும். அந்த சுண்ணாம்புக்குள்ள அவரை கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சுண்ணாம்பு அறைக்குள்ள அவரை விட்டுட்டாரு. 7 நாள் கழிச்சு நாங்கள் திறப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டுட்டாரு. இவர் இறைவன் மேலிருந்த அந்த நம்பிக்கையும் பக்தியும் தான் அவருக்கு ஒரு தைரியம் கொடுக்கறது. அவர் பாட்டு உள்ள போறாரு நல்ல மலர்ந்த முகத்தோட. அங்க உள்ள போனா இறைவன் என்ன தெரியுமா பண்ணாராம்,
இதுவும் ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் படித்த காலத்தில் தமிழ் செய்யுள் பகுதின்னு ஒன்று உண்டு, அதுலேயும் மனப்பாட பகுதின்னு வேற ஒன்று உண்டு. மனப்பாடம் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா செய்யுளை அடிமாறாமல் எழுதுகன்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதில் முதல் பாடல் நாங்கள் இந்த மனப்பாடம் பண்ணியிருக்கோம். அந்த 10 ஸ்டான்ஸால் 10 பாடல்களில் ஒரு பாடு என்ன அப்படின்னு கேட்டால், அந்த உள்ள சுண்ணாம்பு களவாயாரே எப்படி இருந்ததான் தெரியுமா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரே பொய்கையும் போன்றதே ஈசனெந்தை இணையடி நீடலே. எப்படி இருந்தது? மாசில் வீணை, நல்ல வீணை சப்தம் மாதிரி இருந்ததாம். அதுக்கப்புறம் சாயந்தரத்துல வர்ற நிலவு அந்த மாதிரி இருந்ததாம். அதுக்கப்புறம் நல்ல தென்றல் காற்று வீசினா எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததாம். நல்ல வெயில் காலத்துல திடீர்னு ஒரு அற்புதமான காற்றடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததாம். பொய்கை, அந்த பொய்கையில நிறைய வண்டுகள் சுத்துறதாம் அந்த பூக்களை சுத்தி. அந்த பொய்கை சப்தம் மாதிரி இருந்ததாம். இந்த மாதிரியான அனுபவங்கள் தான் அவருக்கு இருந்ததாமே தவிர அந்த சூடு அவர் உடம்புல ஏறவே இல்லை. 7ஆம் நாள் கதவை திறந்தா வராரு. நன்று அலர்ந்த முகம், அப்படியே தேஜஸ் அப்படி ஜொலிச்சுட்டு வெளியில வர்றாரு. ராஜா, நாங்க இருக்கும்போது, இந்த சமணத்துறவியா இருக்கும்போது கற்றுக் கொடுத்த மந்திரங்கள் எல்லாம் கத்துண்டத்தினால அந்த மந்திரத்தின் மூலமாக தான் இவர் ஒன்றுமாகாமல் வெளியே வந்து விட்டார். அதனால இவருக்கு நம்ம இன்னும் வேற ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. சார், என்ன தண்டனை கொடுக்கலாம்? ராஜா, நல்ல கடுமையான விஷம் கொடுக்கலாம். பாருங்க, அவர்கள் போனால் போகட்டும்னு விடலை பார்த்தீங்களா? எப்படியெல்லாம் அந்த மனசு எப்படி தண்டனை கொடுக்கலான்னு யோசனை பண்றது பார்த்தீங்களா? விஷம், அந்த விஷத்தை இவர் என்ன பண்றாரு? சரி கொடுங்கன்னு வாங்கிக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு அந்த பக்த பிரகலாத ஞாபகம் வரல? அதே தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் தண்டனை கொடுக்க தெரியும் போல இருக்கு. இதெல்லாம் தான் ரொம்ப கடுமையான தண்டனையும் போல இருக்கு. அதனால விஷத்தை கொடுத்தாச்சு. உங்களுக்கே தெரியும், அந்த இறைவன் நீலகண்டன் அப்படின்னு பேர். அதாவது இந்த மந்திர மலையை வைத்து வாசுகி பாம்பை வைத்து கடலை கடைந்த போது அந்த முதல்ல வந்தது ஆலகால விஷம். அந்த விஷத்தை அந்த உலகத்தையே அழிச்சிடும் போல இருந்த அந்த விஷத்தை சிவபெருமான் தான் எடுத்து அப்படியே தன் வாயில போட்டுட்டாரு. பார்வதி தேவி அப்படி கழுத்தை பிடிச்சிட்டா இந்த இடத்துல. அதனால இந்த நெருப்பு இந்த இடத்துல நின்று போய் அது நீல கலர் ஆயிட்டதுனால, நீல நிறம் ஆயிட்டதுனால இறைவனுக்கே நீலகண்டன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்பேற்பட்ட விஷத்தை கொடுத்த அந்த நீலகண்டன் தன்னுடைய பக்தனை விட்டு விடுவானோ? இந்த முறையும் அவருக்கு அந்த விஷம் ஒன்றுமே செய்யவில்லை. நல்லபடியாக பிழைத்து வெளியில வந்துட்டார். அதை பார்த்த உடனே இவர்களுக்கு இன்னும் கோபம். என்னடா நடக்கிறதுன்னே புரியாமல் அவர்கள் என்ன பண்றாங்க? வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க தண்டனை கொடுக்கறதுக்கு. என்னென்ன அடுத்த வாரம் பார்ப்போமா? அது வரைக்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வணக்கம்.